திருமண நாளை ஒட்டி கணவனும் மனைவியும் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ மனைவி சாமி கிட்ட வந்து சத்தமாக வேண்டினான், சாமி, இந்த வாழ்க்கை எனக்கு வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கு, அதனால என் கணவரே 7 பிறப்புக்கும் எனக்கு கணவராக வரணும் அப்படின்னு வேண்டினான். உடனே அவன் கணவர் வந்து வேண்டினாரு, சாமி கடவுளே, இதுவே என்னுடைய 7வது பிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அவன் வேண்டினான். சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. செத்தவன் எவனாவது வந்து சொன்னான் தான் உண்டு. செத்தவன் எவனாவது வந்து நான் செத்து மேலே போகும்போது ரம்பா, ஊர்வசி, மேலே எல்லாம் வந்து என்னைய மாமா மாமான்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. சொர்க்கம்னா என்ன, நல்லா இருக்கும். நரகம்னா என்ன, தண்டனை கடுமையாக இருக்கும். உண்ணாவிரதத்துக்கும் மௌன விரதத்துக்கும் என்னடா வித்தியாசம்னு வாத்தியார் மாணவனை 10 கேள்வி கேட்டார். அதுக்கு மாணவன் பதில் சொன்னா, உண்ணாவிரதம் இருந்தால் உங்களுக்கு நல்லது சார், அதே நீங்கள் மௌன விரதம் இருந்தால் எங்களுக்கு நல்லது சார்னா. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வீட்டுக்காரர் உள்ளே நுழைஞ்ச உடனே கடைக்கு அனுப்புறது என்ன, வீட்டுக்காரருக்கு ஒரு சண்டை ஓடுறது என்ன, தொடர்ந்து வீட்டில் டிவி சீரியல் பார்க்குறது என்னன்னு இப்படியே பொழுத போக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எதிர்பாராதமாக அவங்க வீட்டுக்காரருக்கு விபத்து நடந்து தலையில் அடிபட்டுருச்சு. தலையில் அடிபட்டதுனால 1 மாதமாக அவங்க வீட்டுக்காரர் இந்த அம்மாவும் ஹாஸ்பிட்டல்லையே கிடந்தாங்க. இந்த அம்மானால சீரியலாயும் பார்க்க முடியல, வீட்டுக்காரர்கிட்ட திட்டி சண்டையும் போட முடியல. என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்கிட்ட போய், டாக்டரு, எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது. டாக்டரு அந்த அம்மாவை வந்துட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னார், இதை பாருமா, உங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் வந்துட்டு கடைக்கு அனுப்பக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது, மெயினாக நீங்கள் வீட்டில் டிவியில் சீரியல் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இதை பார்த்து அவங்க வீட்டுக்காரு, என்னம்மா என்னாச்சு, டாக்டர்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருந்தியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு, அது வேற ஒன்றும் இல்லைங்க, டாக்டர்கிட்ட உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு போயிருந்தேன், அவர் ஒரே வார்த்தையில் பொசுக்குன்னு இப்படி சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்ச்சு. ஏன் என்னாச்சு, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார் அவங்க வீட்டுக்காரர். நீங்கள் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டாருங்க அப்படின்ச்சு. ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக அப்படின்னு கேள்வி கேட்டு எழுத சொன்னார். அதுக்கு நம்மால் 4 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். உடனே ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து, ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்றவர் விடுதலைக்காக பாடுபட்டவர், அவரை போய் இப்படி எழுதியிருக்கியடான்னார். உடனே இவன் ஓன்னு அழ ஆரம்பித்தான். ஏன்டா அழுறேன், நான் தான் உன்னை அடிக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்குடா அழறேன்னார். நான் அதுக்காக அழலை சார், நீ படித்து பார்த்து தான் திருத்துவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல சார், அதை நினச்சிதான் சார் அழுவேன் அப்படின்னு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னேன். ஒருத்தன் என்னை வந்து கட்டி பிடிச்சி சொன்னா, நீ சொன்னது உண்மைதான்ப்பான்னா. நான் நடுவு வீட்டில் உட்காந்து ஹான்னு பலமாக சிரித்தேன். என் பொண்டாட்டி பயந்து விட்டே வெளியே போயிட்டான்ட்டான். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு நாயை சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தார். அந்த நாயை பார்த்தா அந்த நாய்க்கு கழுத்தில் தாயத்து இருந்துச்சு. என்ன பண்ண, என்ன சார் கழுத்தில் தாயத்து இருக்கு அப்படின்னு அவரை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், திருடனை பார்த்தா பயப்படுது, அதான் அல்லா கோயிலில் போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டியிருக்கேன்னாரு.